ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்லேயே இருங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நல்ல ஹெல்த்தியான ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நீங்கள் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இனிப்பாக இருக்கும், அதனால் 1 மிளகாய் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி நல்லாயிருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பையும் மிளகாயும் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் சட்னி இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பருப்பும் மிளகாயெல்லாம் நல்லா கலர் மாதிரி இருக்குது. நம்ம இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். 200 கிராம் அளவு பீட்ரூட்டை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் வதங்கியிருக்கு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா பீட்ரூட் சட்டுன்னு வெந்துடும். நம்ம இந்த பீட்ரூட்டை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்க பீட்ரூட்டை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ரத்த சோகை சரியாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு மிளகாயை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டு பீட்ரூட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கு இப்போ தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து உளுந்தும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டா ரொம்ப அருமையான ரொம்ப சத்தான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தயிர் சாதத்தோட தொட்டுக்க, வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்லேயே இருங்க. திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.